அது எப்படி டிகே? சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க. அவங்கள விட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளவு பவரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பவர் தான். ஒரு ஜட்ஜ்மெண்டோட பவர் தான் நம்ம நாடே வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு லாவா வந்து மாறுது. எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சிஎம் இருந்தாலும் சரி, பிஎம் இருந்தாலும் சரி, ஏன் பிரசிடென்டா இருந்தாலுமே ஃபாலோ வந்து பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஎன்எஸ் செக்ஷன் 50ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்டோட ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எஸ்டர்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா டுடேல இருந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாவா மாதிரி அதை வந்து எல்லா கோர்ட்டுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து அது கீழே இருக்கிற ஹை கோர்ட்டா இருக்கட்டும், லோயர் கோர்ட்டா இருக்கட்டும், எல்லா கோர்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி லால வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 15ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டேன். லா இல்லாம ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லீகல் வியூவை தினேஷ் குமாரை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.